It's about another 531 kilometers to reach our destination. கிளம்பியாச்சு. மணி வந்து 6:15. To be precise, 6:47. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆல்றது பிரேக்ஃபாஸ்ட். பேசிக்லி நாங்கள் போகிற ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து தாம்பரம், வண்டலூர்லேருந்து அப்படியே நம்ம மதுராந்தகம் ரூட் எடுத்து அப்படியே திண்டிவனம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அங்கேருந்து ரைட்டு கட் பண்ண ஆத்தூர், அப்புறம் சேலம், அப்புறம் ஈரோடு, அப்புறம் அவினாஷி, கோயம்புத்தூர், அப்புறமா நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன். காலையிலேயே சுறுசுறுப்பாக கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆல்ட் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் டன். காலையில் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5.5 hours ட்ரைவ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 hours இருக்கு போகிறதுக்கு. ஒரு நாளும் இந்த ட்ராவல் இருக்கு பார்த்தீங்களா, இது போர் அடிக்காம ஜாலியாக போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கூட இருக்கிற கம்பெனி தாங்க. கம்பெனின்னு உடனே நீங்கள் வச்சு அப்படி நினச்சிடாதீங்க. என்றைக்குமே லாங் ட்ரைவ்ஸ்க்கு சூப்பர் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ராஜா சார் சாங்ஸ் தாங்க கேட்டா போறோம். அமெரிக்காக்கே ஓட்டுன்னு போயிடலாம் வண்டியா. நர்மதா, பவானி, அலக்நந்தா, இதான் நாங்கள் தங்கியிருக்கிற பிளாக். அன்னதானம் ஹால். எவ்வளோ பேர் உட்காரலாம் ஒரு வேலையில்? 2500 பேர் கீழே உட்காரலாம். 2500? ரெண்டு கீழே மேலேயும். போலா? ஆமா.
6 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. அதுல இது ஒரு வேளை இல்ல 2 வேளை வந்து ஃபுட் வந்து. என்னென்ன இருக்கு இதுல? இதுல வந்து எல்லா தவிடும் இருக்கும். நம்ம வந்து கடலை, அதுக்கப்புறம் வந்து பயிறு இல்ல இருக்கக்கூடிய தவிடு இது எல்லாமே இருக்கும். அதை தாண்டி மற்ற அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஒரு 14ல இருந்து 15 வகையான இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்கும். இது வந்து குஜராத்ல கிர் காடுகள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து இந்த கிர் ரக மாடு ஃபேமஸா அந்த A2 மில்க் இதெல்லாம் வந்து இப்போ சேல் பண்றாங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அண்டு நியூட்ரிஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பால் வந்து இந்த கிர்னுடையது. அதுக்கப்புறம் சாஹிவால்னு ஒன்று சொல்லுவாங்க. பாளையம் ராஜஸ்தான் பீகார் டைப் கிர்ல காளை அந்த பசுமாடு பார்த்தோம்ல அதே மாதிரி. இது வந்து ஹலிக்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாடு மாட்டுக்கு வந்து கரெக்டா அதனுடைய சூழ்றும் அந்த கொம்பும் செட் ஆகுறதுனால இது நல்லா ஷார்ப்பா ஹைட்டா இருக்கும். இது ஹலிக்கர். இது வந்து தார்பார்க்கர்னு சொல்லுவோம். தார்பார்க்கர் ராஜஸ்தான் அந்த மாதிரி பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய மாதிரி இது இருக்கும். அடுத்து ஓங்கோல் இருக்குது, அந்த ஆந்திரா சைடு இருக்கக்கூடிய மாடு. ஒவ்வொரு ரீஜன்ல அந்த ரீஜனோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பாடி டைப், ஹைட், வெயிட் எல்லாமே வந்து இதுல இருந்து நம்ம ரெவென்யூ காண்டி நடத்துறது கிடையாது. இது ஃபுல்லா அந்த இனத்தை பாதுகாக்கணும். ஒரு 4 மாடோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 700,000. இது இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்ல ஆக்டிவா ஃபயரா இருப்பாங்க. பீப்புள் வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்பர் இருக்கு. இது வந்து நம்ம ஆதார் கார்டு மாதிரி 700 பேர் இருக்காங்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பேர் வைக்க முடியாது. இந்த நம்பர் வந்து நம்ம சிஸ்டம்ல போட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மெடிக்கல் ஹிஸ்டரி, அவங்க அப்பா அம்மா யாரு, இவங்க பிறக்கும்போது எவ்வளவு ஏஜ், என்ன ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்துடும். திறந்து விட்டீங்கன்னா அது கரெக்டா அவங்க அம்மாட்ட மட்டும் தான் போகும். அவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் நம்மளுக்கே தெரியாது எந்த கண்ணுக்குட்டி யாருடைய அம்மா அப்படின்னு. அது கரெக்டா போயிடும். கண்ணுக்குட்டி மாறி வந்துச்சுன்னா அந்த மாடு ஏத்துக்காது. அது வந்து எத்தி நம்ம அங்க இருக்காங்க அங்க போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணி இந்த பக்கம் தடுப்பு இப்ப கட்டுறாங்கல்ல, அது வந்து இந்த காங்கேயம் சைடு இருக்கக்கூடிய அந்த காங்கேயம் காளையா போறாரு. இது ஈவினிங் வாக்கிங் மாதிரி அவங்க வந்து பாடி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. செமையா இருக்கான். இது பேர் ரத்தசாலியா? ஆமா, ரத்தசாலி. ரத்தசாலி வகை. அவருடைய ஃபார்ம்ஸ்ல இருக்கும், நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல. இவர் தான் வந்து நம்மள வந்து கூப்பிட்டு வந்த மிஸ்டர் ஹரி. வணக்கம். ரகு உங்களுக்கு தெரியும். அண்ட் அஜித் அவர் தான் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் சரிதா. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து தி டேக் கேர் ஆஃப் திஸ் ஃபார்ம். அண்ட் இங்கே வந்து ஒரு 45 டேஸ்க்கான ஒரு கோர்ஸ் இருக்கு.
அதாவது வந்து ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி தராங்க. அந்த 45 டேஸ் வந்து இங்கே தங்கி இருந்து பேசிக்ஸ்லேருந்து எப்படி வந்து கடைசியில் அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லித் தராங்க. ஸோ ஃபார்மிங் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஈஷா ஃபவுண்டேஷனுடைய இந்த ஃபார்ம்லேண்டுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஆல் தி பெஸ்ட். இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலா இது வந்து ட்ரைபல்ஸ், இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க ட்ரைபல்ஸ் வந்து இந்த கோயிலை வந்து வச்சு அதாவது அவங்க வழிபடுற கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இங்க நல்ல பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் இருக்கும். திருவிழா மாதிரி 50 இயர்ஸ். ஆமா, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கியூல நிப்பாங்க தர்ஷன் பண்றதுக்காக. இப்ப வந்து இருக்கு, ஆனா வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் நடக்கும். இந்த கோயிலோட பேரு பூலோக தேவி அம்மன். பூலோக தேவி அம்மன். ஆமா, இதுதான் வந்து மாயன் கீரை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு பப்பாளி இலை மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா, பப்பாளி இலை மாதிரியே இருக்கும். ஒடிச்சா பால் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம உண்ணக்கூடிய கீரை தான். இது வந்து மலைவாழ் மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, மலை பிரதேசங்கள்ல ஒரு மரவகை கீரை அப்ப வந்து உணவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம எப்படி அகத்தி, முருங்கை இதெல்லாம் எப்படி இரும்பு சத்து இருக்குதோ அதை விட ஒரு மல்டி மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி சமைக்கணும்னா, இது வந்து நம்ம வந்து அவியல் பண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொரியல் இந்த மாதிரி பண்ணணும். நீங்க ஒரு 1/2 கிலோ கீரையை வந்து போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ குவான்டிட்டி அப்படியே இருக்கும். இந்த கீரை சுருங்காது, அப்படியே வந்து குவான்டிட்டி முழுசா இருக்கும். இது வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு 2 தடவை எடுத்துக்கலாம். உணவுல சேர்த்துக்கிட்டா அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். இது மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க. மாயன் கீரை. ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது தவசி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கேப்டன் கீரைன்னு சொல்லுவாங்க. கேப்டன் கீரையா? ஆமா, தவசி ஒரு நடிச்ச படம் இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து இந்த மாதிரி எந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல வந்து சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கீரை தான். நீங்க எப்பயுமே மாசத்துல இதையுமே வந்து 1 நாள் 2 நாள் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தவசி கீரைன்னு சொல்லுவாங்க தமிழ். Shiva